ஒரு வழியா சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். கோழி குழம்பு, பிரியாணி, ஸ்வீட்டு, அது இதுன்னு எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இதில் பாயாசம் வேற, அதையும் வச்சு முடிச்சாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சுப்பா. அத்தை வேற திடீர்னு வீட்டுக்கு சொந்தக்கார வேலை வரேன்னு சொல்லிட்டாவ. எனக்கு கையும் உடலை காலம் உடலை. எப்படியோ ஒரு வழியாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம். வயிறு வேற நல்லா பசிக்குது. என்ன பண்ணுது? நம்ம வீடாக இருந்தால் எல்லாருக்கும் முன்னாடி நம்ம போட்டு சாப்பிட்ருக்கலாம். இது மாமியார் வீடு இல்லை, இங்கே எப்படி நம்ம சாப்பிட முடியும்? எல்லாரும் வந்து சாப்பிட்டு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் மீதி இருக்கதான் நம்ம சாப்பிட முடியும். என்ன பண்ணது? புகுந்த வீட்டுக்கு வந்துட்டாலே இதெல்லாம் தாங்கித்தானே ஆகணும். வயிறு வேற நல்லா பசிக்குவ. சொந்தக்காரவையெல்லாம் எப்போ வருவாங்களோ என்ன எதுன்னு தெரியலையே. சீக்கிரம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு போனவன்னா நம்ம சாப்பிட்றலாம். இவ எப்போ வந்து எப்போ சாப்பிட்டு நம்ம எப்போ சாப்பிடுறதுக்குன்னே தெரியலை. சரி, கொஞ்ச நேரம் இப்படி சோஃபாவில் உட்காருவோம். மறுமொழி, என்ன இங்கே வந்து நிற்க? நீ சமையல் வேலைலாம் என்னாச்சு? எத்தே, சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சத்தே. எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தான் நான் கிச்சன்ல இருந்தே வாரேன். இனிமே சொந்தக்காரவிய வந்துட்டாவன்னா அவியலுக்கு சாப்பாடை போட்டு கொடுக்க வேண்டிய வேலை தான் மிச்சம். என் மருமோன்னா மருமவ தான். எள்ளுன்னா எண்ணெயெல்லாம் வந்து நிற்க. ஆமாத்தே, சொந்தக்காரவியெல்லாம் எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காவ? எண்ணி, எங்கள் சொக்கரவியெல்லாம் இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்பியிருக்காவ. அவிய எப்படியும் வந்து சேரதுக்கு 1 மணி நேரம் ஆயிரும். என்னது, வரதுக்கு 1 மணி நேரம் ஆயிருமா? ஆமாம் மருமலை, எப்படியும் அவிய வரதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். சே, சீக்கிரம் வந்துடுவாவ. அவியலுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்து அவியலெல்லாம் சாப்பிட வச்சுட்டு நம்மளும் சீக்கிரம் சாப்பிட்றலான்னு நினச்சோம். இனிமேல் வரதுக்கே 1 மணி நேரம் ஆச்சுன்னா அவிய சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு எப்படியும் 2-3 மணி நேரம் ஆயிரும். இன்னைக்கு சாப்பாடு சாயங்காலம் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு. என்ன மருமலை யோசிச்சுட்டு இருக்கா? அது ஒன்றும் இல்லத்தே. ஏன் மொழி, நம்ம சொந்தக்கரையெல்லாம் வரதுக்கு 1 மணி நேரம் ஆயிரும். அவியலுக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறி அவிய சாப்பிட்டு எடுத்து முடிக்கிறதுக்கு எப்படியும் 2-3 மணி நேரம் ஆயிரும்ல? ஆமாம்மா, கண்டிப்பாக ஆயிரும். அப்படின்னா ஒன்று பண்ணு மருமொழி, எங்கள் சொந்தக்காரவியெல்லாம் வரதுக்கு முன்னாடி நீயும் என் மொபலும் சாப்பாடை போட்டு எடுத்து உங்களுக்கு தேவைக்கு வயிறு நிறைச்சி நல்லா சாப்பிட்ருங்க. நீங்கள் சாப்பிட்டு முடித்ததும் அவியெல்லாம் வந்துடுவாவ. அப்போ அவியலுக்கு நல்லா தெம்பாக பரிமாறலாம். எத்தை, உண்மையை தான் சொல்கிறீங்களா? ஆமாம் மருமலை, நான் ஒன்றும் குடும்பக்கார மாமியார்லாம் கிடையாது. அந்த காலத்தில் என் மாமியார்லாம் சொந்தக்காரவிய வீட்டுக்கு வரவன்னா அவையெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியில் மித்த மீதி ஏதாவது வச்சுருப்பாவ. அதைத்தான் எங்களுக்கெல்லாம் சாப்பிட தந்தாவ. நானா அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் மருமலை. நீயும் எனக்கு ஒரு மொவா மாதிரி தான். அதனால் 2 பேரும் சீக்கிரமாக போயிட்டு உங்கள் தேவைக்கு வயிறார நிறைச்சி நல்லா சாப்பிட்ருங்க. அதுக்கு பிறகு சொந்தக்காரவிய வந்தாவன்னா அவியலுக்கு மனசார தெம்பாக நீங்கள் பரிமாறலாம்ல. உங்கள் வயிறு முதல்ல நனைஞ்சாதான் நீங்கள் வரக்கூடிய வேலை நல்லா பார்த்து எடுத்து கவனித்து அனுப்ப முடியும். சரியா? அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் முதல்ல சீக்கிரமாக போயிட்டு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருங்க. எத்தை, இப்படி ஒரு நல்ல மாமியாராக இருக்கிற இடத்தை இப்படி ஒரு மாமியார் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும் தெரியலையே. அழாத மருமலை, போ. எனக்கு நீ வேறையும் என் முவா வேறையும் கிடையாது. 2 பேரும் எனக்கு ஒன்று தான். சரியா? உங்கள் அம்மா வீட்டில் நீ இப்போ இருந்திருந்தீன்னா உங்கள் அம்மா முதல்ல உன்னையே சாப்பிட வச்சு தானே அழகு பார்ப்பாவ. அந்த குறை இங்கே உனக்கு இருக்காது. உங்கள் அம்மா இடத்துல நான் இருந்து ஒன்னியை முதல்ல சாப்பிட வச்சு அழகு பார்த்துட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பேன். சரியா? அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நேராக கிச்சனில் போயிட்டு நீயும் என் மோவலும் வயிறார நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க. ஆமாம், நீ வாங்க போவோம். வயிறு வேற நல்லா பசிக்கும். நம்ம முதல்ல போய் சாப்பிட்ருவோம் வாங்க. லே முனை, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க? கடைக்கு போயிட்டு இப்போதாம்மா வந்து உட்காந்துருக்கேன். லே மக்களே, அம்மாவுக்கு ஒரு உதவி பண்ணல? என்னம்மா, என்ன உதவி வேணும்? லே மோனே, நம்ம பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய சேட்டுக்கிட்ட என் செயினை 4000 ரூபாய்க்கு அடவு வச்சும் பார்த்துக்க. 2-3 நாளில் ஒரு கல்யாண வீடு வர வருவு. போட்டுட்டு போகிறதுக்கு செயின் ஒன்றும் இல்லை பார்த்துக்க. அதான் ஒரு 4000 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த செயினை மீட்டுட்டு வந்து போட்டுக்கிடுவேன். சும்மா இருமா, நீ வேற என்ன விளையாடியா என்ன? நீ பாட்டுக்கு 4000 ரூபா 5000 ரூபாய் எப்போ பார்த்தாலும் ரூபா கேட்டுட்டே இருக்கா. என் பொண்டாட்டிட்டு நான் இதை சொன்னேம்னா அவள் என்னைய கொன்னே போட்டுவிடுவா. இதை நான் போய் கேட்டோம்னா இதை வச்சே 2 வாரம் கடந்து சண்டை போட்டுருக்கடாப்பா என்கிட்ட. என்னாலலாம் முடியாதுமா. எனக்கு தெரியும்ல, நீ இப்படி தான் முடியாதுன்னு சொல்லுவானே. அதுக்கு தான் நான் ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். என்னது ஐடியாவா? என்ன ஐடியா? காதை கொண்டா. உன் பொண்டாட்டி வரும்போது இதை மட்டும் சொல்லு போதும். பயங்கரமான ஆளதாம இருக்க நீ. பின்ன அம்மான்னா சும்மாவா? யாரு? யான் மருமவளா? யான் மருமவா ரொம்ப தங்கமான மருமவா தெரியுமா உங்களுக்கு? நானும் ஊரில் உள்ள எல்லா மருமவர்களையும் பார்த்துட்டேன். யான் மருமவ மாதிரி தங்கத்துலேயும் தங்கம் சொக்க தங்கம் மருமவா யாருக்கும் கிடைச்சதில்ல தெரியுமா உங்களுக்கு? என் மருமவ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிடுவேன். நான் என்ன சொன்னாலும் என் மருமவா கேட்டுக்கிடுவா.
அந்த மாதிரி ஒரு தங்கமான குணம் தான் என் மருமவா. இல்லை இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் என் மருமவா சொல்லிட்டான்னா அதை நான் கேட்க தான் செய்வேன். என் மருமவா பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. இல்லை மோனே, நம்ம பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய சேட்டுக்கிட்ட ஒரு 4000 ரூபாய்க்கு என் செயின் அடகு வச்சுட்டேன் பார்த்துக்க. அதை திருப்பதுக்கு ரூபா இல்லை என்கிட்ட. அந்த பக்கம் போயிட்டு வரும்போது இந்த ஒரு 4000 ரூபாய்க்காண்டி அந்த சேட்டு என்ன கேள்வி கேட்கான் தெரியுமா? என்னால் தலை நிமிந்து நடக்க முடியல மோனே. எப்படியாவது ஒரு 4000 ரூபா தந்தீங்கன்னா நான் போய் அந்த நகையை மீட்டுட்டு வந்துடுவேன். ஒரு 4000 ரூபா நகைக்காண்டி அந்த ஆள் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. வெளியில் என்னால் தலை காட்ட முடியல மோனே. போமா, என்கிட்ட எல்லாம் ரூபா இல்லை, ஒன்றும் இல்லை. சும்மா என்கிட்ட ரூபான்னா நான் என்ன பேங்கா வச்சு நடத்திட்டு இருக்கேன்? மாசத்துல ஒரு வாட்டி தான் சம்பளம் தருவாவ, தினமும் சம்பளம் தர மாட்டாவ, பாத்துக்கிடுங்க. எத்தே நகையை எந்த சேட்டு கடையில் வச்சிருக்கிறிய? மறுமலை, நம்ம பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய சேட்டு கடையில் தான் மறுமலை வச்சிருக்கேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க தே. எங்கள் அத்தையை தலை குனியதுக்கு நான் விட்டுருவேன் ஆகும். ஒரு நிமிஷம் இருங்க தே, நான் உங்களுக்கு ரூபா எடுத்து தரேன். நீங்கள் போயிட்டு முதல்ல அந்த செயினை மீட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களை யார் கேள்வி கேட்கணும் நான் பார்த்துக்கிறேன். எப்படி? சரியான கில்லாடி அம்மாதமணி, மறுமூளை அப்படியே சரியா புரிஞ்சு வச்சிருக்கிறிய. பின்ன அம்மான்னா சும்மாவா? எப்போ எங்கே எதை செஞ்சா எப்படி காரியத்தை சாதிக்கலான்னு எல்லாம் எனக்கு தெரியும். சே, இது தெரியாம இவ்வளவு நாளா இருந்துட்டேன். அப்போ என்னமோ அடுத்த தடவை எனக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா உங்களையே யூஸ் பண்ணிட வேண்டியதான். ஒரு வழியா சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். கோழி குழம்பு, பிரியாணி, ஸ்வீட்டு, அது இதுன்னு எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இதில் பாயாசம் வேற, அதையும் வச்சு முடிச்சாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சுப்பா. அத்தை வேற திடீர்னு வீட்டுக்கு சொந்தக்கார வேலை வரேன்னு சொல்லிட்டாவ. எனக்கு கையும் உடலை காலம் உடலை. எப்படியோ ஒரு வழியாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம். வயிறு வேற நல்லா பசிக்குது. என்ன பண்ணுது? நம்ம வீடாக இருந்தால் எல்லாருக்கும் முன்னாடி நம்ம போட்டு சாப்பிட்ருக்கலாம். இது மாமியார் வீடு இல்லை, இங்கே எப்படி நம்ம சாப்பிட முடியும்? எல்லாரும் வந்து சாப்பிட்டு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் மீதி இருக்கதான் நம்ம சாப்பிட முடியும். என்ன பண்ணது? புகுந்த வீட்டுக்கு வந்துட்டாலே இதெல்லாம் தாங்கித்தானே ஆகணும். வயிறு வேற நல்லா பசிக்குவ. சொந்தக்காரவியெல்லாம் எப்போ வருவாங்களோ என்ன எதுன்னு தெரியலையே. சீக்கிரம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு போனவன்னா நம்ம சாப்பிட்றலாம். இவைய எப்போ வந்து எப்போ சாப்பிட்டு நம்ம எப்போ சாப்பிடுறதுக்குன்னே தெரியலை. சரி, கொஞ்ச நேரம் இப்படி சோஃபாவில் உட்காருவோம். மறுமொழி, என்ன இங்கே வந்து நிற்க நீ? சமையல் வேலைலாம் என்னாச்சு? எத்தே, சமையல் வேலைலாம் முடிச்சாச்சத்தே. எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தான் நான் கிச்சனில் இருந்தே வாரேன். இனிமே சொந்தக்காரவிய வந்துட்டாவன்னா அவியலுக்கு சாப்பாடை போட்டு கொடுக்க வேண்டிய வேலை தான் மிச்சம். என் மருமோன்னா மருமவ தான். எள்ளுன்னா எண்ணெயெல்லாம் வந்து நிற்க. ஆமாத்தே, சொந்தக்காரவியெல்லாம் எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காவ? எண்ணி, எங்கள் சொக்கரவியெல்லாம் இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்பியிருக்காவ. அவிய எப்படியும் வந்து சேரதுக்கு 1 மணி நேரம் ஆயிரும். என்னது, வரதுக்கு 1 மணி நேரம் ஆயிருமா? ஆமாம் மருமலை, எப்படியும் அவிய வரதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். சே, சீக்கிரம் வந்துடுவாவ. அவியலுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்து அவியலெல்லாம் சாப்பிட வச்சுட்டு நம்மளும் சீக்கிரம் சாப்பிட்றலான்னு நினச்சோம். இனிமேல் வரதுக்கே 1 மணி நேரம் ஆச்சுன்னா அவிய சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு எப்படியும் 2-3 மணி நேரம் ஆயிரும். இன்னைக்கு சாப்பாடு சாயங்காலம் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு. என்ன மருமலை யோசிச்சுட்டு இருக்கா? அது ஒன்றும் இல்லத்தே. ஏன் மொழி, நம்ம சொந்தக்கரையெல்லாம் வரதுக்கு 1 மணி நேரம் ஆயிரும். அவியலுக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறி அவிய சாப்பிட்டு எடுத்து முடிக்கிறதுக்கு எப்படியும் 2-3 மணி நேரம் ஆயிரும்ல? ஆமாம்மா, கண்டிப்பாக ஆயிரும். அப்படின்னா ஒன்று பண்ணு மருமொழி, எங்கள் சொந்தக்காரவியெல்லாம் வரதுக்கு முன்னாடி நீயும் என் மொபலும் சாப்பாடை போட்டு எடுத்து உங்களுக்கு தேவைக்கு வயிறு நிறைச்சி நல்லா சாப்பிட்ருங்க. நீங்கள் சாப்பிட்டு முடித்ததும் அவியெல்லாம் வந்துடுவாவ. அப்போ அவியலுக்கு நல்லா தெம்பாக பரிமாறலாம். எத்தை, உண்மையை தான் சொல்கிறீங்களா? ஆமாம் மருமலை, நான் ஒன்றும் குடும்பக்கார மாமியார்லாம் கிடையாது. அந்த காலத்தில் என் மாமியார்லாம் சொந்தக்காரவிய வீட்டுக்கு வரவுன்னா அவையெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியில் மித்த மீதி ஏதாவது வச்சுருப்பாவ. அதைத்தான் எங்களுக்கெல்லாம் சாப்பிட தந்தாவ. நானும் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் மருமலை. நீயும் எனக்கு ஒரு மொவா மாதிரி தான். அதனால் 2 பேரும் சீக்கிரமாக போயிட்டு உங்கள் தேவைக்கு வயிறார நிறைச்சி நல்லா சாப்பிட்ருங்க. அதுக்கு பிறகு சொந்தக்காரவே வந்தாவுன்னா அவியலுக்கு மனசார தெம்பாக நீங்கள் பரிமாறலாம்ல. உங்கள் வயிறு முதல்ல நிறைஞ்சாதான் நீங்கள் வரக்கூடிய வேலை நல்லா பார்த்து எடுத்து கவனித்து அனுப்ப முடியும். சரியா? அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் முதல்ல சீக்கிரமாக போயிட்டு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருங்க. எத்தை, இப்படி ஒரு நல்ல மாமியாராக இருக்கிற இடத்தை இப்படி ஒரு மாமியார் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும் தெரியலையே. அழாத மருமலை, போ. எனக்கு நீ வேறையும் என் முவா வேறையும் கிடையாது. 2 பேரும் எனக்கு ஒன்று தான். சரியா?
உங்க அம்மா வீட்டில் நீ இப்போ இருந்திருந்தீன்னா உங்க அம்மா முதல்ல உன்னையே சாப்பிட வச்சு தானே அழகு பாப்பாவ. அந்த குறை இங்க உனக்கு இருக்காது. உங்க அம்மா இடத்துல நான் இருந்து ஒன்னிய முதல்ல சாப்பிட வச்சு அழகு பார்த்துட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பேன், சரியா? அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாம நேராக கிச்சன்ல போயிட்டு நீயும் என் மோவலும் வயிறார நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க. ஆமா நீ வாங்க போவோம், வயிறு வேற நல்லா பசிக்கும். நம்ம முதல்ல போய் சாப்பிட்டுருவோம் வாங்க.